அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்தார். அவர் அரசியலை மட்டும் பேசிட்டு போயிருந்தா நான் இங்கே பதில் பேசியிருக்க மாட்டேன், அரசியல் கூட்டத்தில் பேசியிருப்பேன். ஆனால் ஆட்சியில குறை சொல்லி எதுவும் செய்யல, எந்த திட்டத்தையும் நிறைவேற்றல, சும்மா வெறும் அறிவிப்புகளை தான் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு விமர்சனத்தை செஞ்சுட்டு போயிருக்காரு. அதனால கட்டாயத்தின் அடிப்படையில் நான் அதற்கு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய பேச்சில், அமித்ஷாவுடைய பேச்சில் தன்னுடைய ஆத்திரத்தை கூட்டி தீர்த்திருக்கிறார். ஒன்றிய வழக்காரர் சொல்லிக்கிற திட்டங்களை மடைமாற்றி மக்களுக்கான நன்மைகளை கிடைக்க விடாமல் செய்கிறது திமுக அரசுன்னு அவர் பேசியிருக்கிறார். ஆனா உண்மை என்ன? பிரதமர் பேர்ல கொடுக்கிற திட்டத்துக்கு 50% நிதியை மாநில அரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாம் படையப்பா சினிமா பார்த்திருப்பீங்க, அதுல ஒரு காட்சி வரும், மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்கக்கூடிய சட்டை என்னோடதுன்னு அதில் ஒரு டைலாக் வரும். அதுபோலதான் ஒன்றிய அரசு பெயரான திட்டங்களுக்கும் நாம நிதி கொடுத்துட்டு வரோம். இந்த நிலையில எந்த அடிப்படையில் நாம மடமாற்றம் செய்யறோம்னு உள்துறை அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார். ஆனா 11 வருஷமா நீங்க ஆட்சிக்கு வந்து இந்த 11 வருஷம் ஆகுது. இந்த 11 வருஷத்துல நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அதை மட்டும் சொல்லவே மாட்டீங்க. சட்டியில இருந்தால் தான் அகப்பியில் வரும்.